ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுமா நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு போய் தேவையான எல்லா ஜாமானையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வரையிலையும் நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன். மட்டன் பிரியாணியே செஞ்சதில்லை. மட்டன் பிரியாணி செய்யணுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வாட்டி மட்டன் கறி வச்சுருக்கோம், சரியாகவே வேகாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டியாக முதல் முறையாக மட்டனில் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு மட்டன் பிரியாணி செய்ய தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு மட்டனை ஒண்டி தனியாக வேக வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எண்ணெயை லேசாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு மசாலா கொஞ்சோண்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு கறியை ஒண்டி ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி செஞ்சு கறி தான் சரியாக வேக மாட்டேங்குது. அதனால் மட்டன் பிரியாணி செய்யும்போது கறியை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி வந்தோடனே பட்டை, கிராம்பு, பூ, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் லேசாக காஞ்சி வரட்டும். ரொம்ப காய விட்டுறாதீங்க, கருவிடும். அப்படி கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி தெரிஞ்சால் வெங்காயத்தை வந்து இப்போ சேர்த்துங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர மட்டும் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுத்தது நம்ம தக்காளியை ரெடி பண்ணி வச்சுப்போம். கீறின பச்சை மிளகாய் 10 சேர்த்துக்குங்க. இடித்து போடணுன்னு கூட தேவையில்லை, நீங்கள் 2ஆக கீறி போட்டிங்கன்னா போதும். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. கட் பண்ணி இருந்த தக்காளியை சேர்த்துங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது சக்தி பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கனாலே போதும். நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ தான் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி அடியோட சுரண்டி கிண்டி விட்டுக்குங்க. சால்ட், உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த ஆட்டு இறைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஆட்டு இறைச்சி நல்லா வெந்து தான் இருந்துச்சு. இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்து இன்னொரு வாட்டி வேக வைக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வரட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப அடி பிடிக்கிற அளவுக்கு சுண்டிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி சேர்த்துக்குங்க. கறி நல்லா வெந்து வரணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இப்போ வந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு இப்போயே பார்த்துக்குங்க. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இன்னொரு சட்டியில் வந்து தண்ணியை வச்சு அதில் வந்து பட்டை, கிராம்புலாம் போட்டுங்க. அதில் தான் தனியாக வந்து ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் இதில் சேர்க்க போகிறோம். கிரேவியில் வந்து புதினா வெட்டி போட்டுங்க. நல்லா கிரேவி ஆகுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டி போட்டிங்கன்னா கருகாமல் இருக்கும். இப்போ அரிசியை தனியாக வேக வச்சு நம்ம வந்து எடுத்துப்போம். ஒரு 80% வேவுற அளவுக்கு பார்த்துக்குங்க. அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துங்க. வேக வச்சு எடுத்தோடனே இப்போ அடுத்து வந்து வந்துருச்சு. இப்போ வந்து அரிசி வந்து பிரியாணி கிரேவியோடு சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்மு போட்டுருங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பாதி கட் பண்ணிட்டோம். தம்மை போட்டுட்டு உடச்சிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான். எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். கறி வந்து சூப்பராக வெந்திருந்துச்சு. பிரியாணி சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனில் கொஞ்சம் நேரம் சூடு ஆடுற மாதிரி வச்சிங்க. இந்த லேசாக இருக்கிற ஈரம் மாதிரி உள்ளது, சாதம் ஒட்டுறதுலாம் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கறி வந்து செம்மையாக வெந்திருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட்டு வீடியோ தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே, பாய்.